ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். பிக் பாஸ் சீசன் 7 இது வரைக்கும் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல 6 சீசன் முடிஞ்சிருக்கு. இந்த 6 சீசன்லயும் ஆங்கரா யார் ஒர்க் பண்றாருன்னா நம்ம ஆண்டவர் கமலஹாசன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் சீசன் 7ல கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, வைல்டு கார்டு என்ட்ரியா யாரு உள்ள வராங்களோ அவங்க இதுவரைக்கும் பிக் பாஸ் டைட்டில் ஜெயிச்சதா சரித்திரமும் கிடையாது, ஜெயிக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. இது வரைக்கும் நடந்த 6 சீசன்ல பிக் பாஸ்ல யாரு 1வது நாள்ல இருந்து 105வது நாள் வரைக்கும் அங்க இருக்கிற டாஸ்க்லாம் விளையாண்டு மக்களோட மனசுல இடம் பிடிச்சு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு தான் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க 6 சீசன் வரைக்கும். சரி, வைல்டு கார்டு என்ட்ரியா வரவங்க கப்பு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ற. அப்ப யார் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னால பிக் பாஸ் வீட்ல இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். பிக் பாஸ் சீசன் 7ல எலிமினேட் ஆகி போனா பாத்தீங்களா, அந்த ஓல்டு கண்டஸ்டன்ட்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க. அது யாருன்னா நிக்சன், விஜய் வர்மா, விசித்ரா. நிக்சன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு. அங்க இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் காண்டாவறாங்க. இவன் வேற வந்துட்டானா அப்படின்னு நிக்சனை பார்த்து காண்டாவறாங்க. ரெண்டாவதா விசித்ரா. விசித்ரா வீட்டுக்குள்ள வரும்பொழுது தினேஷ்க்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா டார்கெட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆள் வந்துருச்சு, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆள் வந்துருச்சு, விசித்ரா மேம் வந்துட்டாங்க, இனிமேல் ஒரே கலகலப்பா தான் இருக்க போகுது அப்படின்னு தினேஷ்க்கு ஒரு பக்கம் சந்தோஷம். மூணாவதா விஜய் வர்மா. விஜய் வர்மாவை பார்த்த கண்டஸ்டன்ட், நீ இப்பதானப்பா வீட்டை விட்டு வெளியே போன, அதுக்குள்ள நீ உள்ள வந்துட்டியா, இதுக்கு பேசாம நீ வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ பிக் பாஸோட டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கிறத இப்போ சொல்ல போறேன். இது வரைக்கும் 6 சீசன்லயும் பிக் பாஸ்ல வைல்டு கார்டு என்ட்ரியா வந்தவங்க யாரும் ஜெயிச்சதா கிடையவே கிடையாது. சரி, இப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனாவும் தினேஷ், அப்புறம் மாயா, அதுக்கப்புறம் மணிச்சந்திரா, இவங்க 4 பேர் இருக்காங்க கப்பு ஜெயிக்கிறதுக்காக ஃபைனல் போறாங்க. இந்த 4 பேர்ல இந்த 2 பேர் அர்ச்சனா, தினேஷ், இவங்க 2 பேரும் வைல்ட் கார்டு என்ட்ரி. இப்போ நான் சொன்னது படி பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் டைட்டில் வின்னர் இல்ல. அர்ச்சனாவும் தினேஷும் டைட்டில் வின்னர் இல்ல. இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, மணிச்சந்திரா, மாயா. மணிச்சந்திராவா மாயாவா, மாயாவா மணிச்சந்திரனா அப்படின்னு யோசிக்கும் பொழுது மாயா தான். ஏன்னா மணிச்சந்திரா ரவினாவு கூட சேர்ந்துக்கிட்டு அவரோட காதல்ல ஃபோக்கஸ் பண்றது, அவரோட காதல்ல மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுல முழு கான்சென்ட்ரேட் அதுல மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இத பார்த்த மக்கள்லாம் காண்டு யாரு மணிச்சந்திரா மேல. நீ அங்க டாஸ்க் விளையாட போனியா, பிக் பாஸ் கப்ப ஜெயிக்க போனியா, இல்ல அங்க லவ் வளர்த்த போனியா அப்படின்னு நிறைய கண்டஸ்டன்ட் கேக்குறாங்க. ஆனா மாயா முதல் நாள்ல இருந்து 105வது நாள் வரைக்கும் இப்ப வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா சூப்பரா கேம் விளையாண்டு டாஸ்க் விளையாண்டு, என்னதான் அவங்க வந்து பிராங்கா சில விஷயங்கள் ஓப்பனா தப்பா இருந்தாலும் வெளியே சொன்னாலுமே நிறைய விஷயங்கள்ல பிராங்கா நடந்திருக்காங்க, கேமை சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது மாயா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த பக்கம் அர்ச்சனா, நம்ம மக்கள் ஓட்டுப்படி பாத்தீங்கன்னா அர்ச்சனா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஆனா அர்ச்சனாவை ஜெயிக்க வச்சாங்கன்னா இந்த பிஆர் டீம் இருக்குல்ல, அந்த பிஆர் டீம் வந்து ஒரு தப்பான ஒரு ஷோவை நடத்துறோம் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டை நினைச்சிருவாங்க அப்படின்ட்டு வைல்டு கார்டு என்ட்ரியை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரவண விக்ரம் இருக்காருல்ல, அவரும் என்ட்ரி ஆகுறாரு. சரவண விக்ரம் என்ட்ரி ஆகிறத பார்த்த மக்கள், நீ ஒரு மிச்சரு, நீ என்ன சொல்ற கேமராவை பார்த்து, நான் தான் பிக் பாஸோட 7ஓட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்ற, நீ எங்க பிரதீப் ஆண்டனிக்கு ஆப்போசிட்டா ரெட் கார்டு கொடுத்த தெரியுமா, உன்னை அப்பவே எலிமினேட் ஆகிடணும், சரி போனா போதுன்னு விட்டோம், ஆனா நீ டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தீர, அப்படின்னா நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சவங்க தான் சரவண விக்ரம். சரவண விக்ரம் என்ன சொல்றாருன்னா மாயா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்றாரு. ஜோவிகா ஒரு பக்கம், மாயா நீ இல்லைன்னா பிக் பாஸ் 7 வீடே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு.